கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் இப்போ தபசு காலத்தில் இருக்கிறதுனால இந்த தபசு நாட்களில் நம்மை நாமே பரிசீலித்து பார்த்து நம்மிடத்தில் என்ன மாற்றம் நிகழணும் அப்படின்னு சொல்லி நாம் கண்டறிந்து அப்பேற்பட்ட மாற்றம் நிகழ்வதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளில் வாலிபர்களுக்கு அதிகமான ஒரு பாவ போராட்டம் உண்டு. வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பாவ போராட்டம் இருக்குது. ஆனால் வாலிபர்களுக்கு விசேஷமான பாவ போராட்டம் இருக்குது பாருங்க. சங்கீதம் 119 9 இப்படி சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. வாலிபனுடைய வழி அடிக்கடி அசுத்தமாகிறதுனால அவன் அதை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியத்திற்கு அவன் தள்ளப்படுகிறான். வாலிபனுடைய வழி அடிக்கடி அசுத்தமாகுது. அடிக்கடி அவன் அநேக பாவங்களை விழுந்து விடுகிறான். வாலிப பருவம் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாத ஒரு பருவமாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வேத வசனங்களை வாசித்து வேத வசனத்தை தியானித்து வேத வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற ஒரு வாலிபனால தன்னுடைய வழியை சுத்தமாக காத்து கொள்ள முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. அதே போல் 11 அதே 119 சங்கீதத்தில் 11 பார்த்தீங்கன்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்படி பரிசுத்தத்தை நம்ம காத்து கொள்ளுகிறதுக்கு என்ன செய்யணும்னு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிற பொழுது நாம் பாவத்திற்கு தப்பிக்கொள்ள முடியும். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பையன் பரீட்சைக்கு நல்லா படிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் படிச்சுட்டு போன கேள்வி அங்கே வரும்போது அந்த கேள்விக்கு அவன் அழகான பண்ணிடுவான், பதில் எழுதிடுவான். படிக்காமல் போனவனால என்ன பண்ண முடியாது, கேள்விக்கு பதில் எழுத முடியாது. அதை போல தான் வேத வசனத்தை வாசிக்கிறவனுக்கு அந்த வேத வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற பலத்தை தேவன் தருகிறார். வேத வசனத்தையே வாசிக்காதவனுக்கு அந்த வேத வார்த்தையே தெரியாது, சத்தியமே அவன் இருதயத்தில் இருக்காது. அவனால் பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் போயிடும். பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் சொல்லுகிற ஒரு நல்ல வழி வேதத்தை தியானித்து வேதத்தை வாசித்து அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வது. இந்த வாலிப பருவத்தில் பாவ போராட்டம் அதிகமாக இருந்தாலும் நாம் இந்த பாவ போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார். தாவீது அப்படிங்கிற ஒரு வாலிபனை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம தாவீதை குறித்து ஒரு செய்தியை யாரும் பேசுனாங்க அப்படின்னா உடனே நமக்கு என்ன யோசனை வரும்னா, ஓ நம்ம தாவீதா, ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் தான் தாவீது இருக்கிறது போல, தாவீது என்னமோ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் போல. நமக்கு தாவீதை குறித்து ஒரு செய்தி யாராவது எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் வித்தியாசமான கோணத்தில் பேசுவார் நான் நம்புகிறேன். பாருங்க, இந்த தாவீது ஒரு வாலிபனாக இருக்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 17 49 51 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் அந்த 17 முழுவதும் அந்த சம்பவம் இருக்குது. ஆனால் நீங்கள் 49 51 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தின சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். தாவீது இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். எப்படி வீழ்த்துறான் அப்படின்னா, ஒரு கல்லையும் கவனையும் வைத்து இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறான். இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோலியாத் தாவீது வணங்கின தேவனை தூஷித்து பேசினா, ஒவ்வொரு நாளும் உங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எவனாவது ஒருத்த ஆம்பளை இருந்தால் என்கிட்ட சண்டை போடுங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சவால் விடுகிறவனாக இருந்தான். சவால் விடுகிற போதே தேவனை தூஷிக்கிறவனாகவும் இருந்தான். இவனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, இந்த தாவீது அதை பார்த்து அவனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு. ஏன் தெரியுமா, தான் வணங்குகிற தேவனை, தன்னுடைய தெய்வத்தை, தன்னுடைய தகப்பனை ஒருத்தன் பழித்து பேசுகிறத அவனால் தாங்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு கோதால இறங்கிட்டான்.
ஆமாம், இந்த கோலியாத்தை நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு தீர்த்து கட்ட போகிறேன்னு சொல்லி தாவீது கோலியாத்தை அந்த இடத்துல என்ன பண்ணா, கொன்று அழித்து வென்று முடித்தான். இந்த தாவீது கோலியாத்தை வென்றதற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? இந்த கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடியே தாவீது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் அதுக்கு முன்னாடி கொண்டிருந்தான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ளுகிற, இல்லைன்னா ஒரு பெரிய வல்லமை படைத்த ஒரு மிருகத்தை எதிர்கொள்ளுகிற ஒரு திறன் அவனுக்கு இருந்துச்சு, ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறான், ஒரு முறை ஒரு கரடியை கொண்டிருக்கிறான். இந்த தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். இந்த தாவீது தன்னுடைய ஆடுகளெல்லாம் மேய்க்கும் போது அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆடு மேய்க்கும் போது எப்போதுமே அவன்கிட்ட ஒரு கிண்ணறம் இருந்திருக்கு, எப்போதுமே அவன்கிட்ட ஒரு வாத்தியம் இருந்திருக்கு. அந்த வாத்தியத்தை வாசித்து, சுரமண்டலத்தை வாசித்து அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். இந்த தாவீதுக்கு 7 சகோதரர்கள் இருந்தாங்க. இவன் தான் கடைக்குட்டி பையன். இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஆடெல்லாம் மேய்க்கிறதா இவனுடைய வேலை. நம்ம ஊரில் எப்படி விவசாயம் வந்து ஒரு நேஷ்னல் ஆக்குபேஷன், அதாவது ஒரு பொது உத்தியோகம், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு தேசிய தொழிலாக இருக்குது பாருங்கள் விவசாயம். நம்ம ஊரில் எல்லார்ட்டையுமே நிலம் இருக்கும், எல்லாருமே விவசாயம் பண்ணுவோம். அதை போல் தாவீது வாழ்ந்த பகுதியில், அந்த மத்திய கிழக்கு பிரதேசத்தில் ஆடு மேய்ப்பது தான் பொதுவான ஒரு தொழில். எல்லாரும் ஆடு மேய்ப்பாங்க. எல்லா வீட்லேயும் ஆடு மாடு இருக்கும். அவங்களுடைய சொத்தே இந்த ஆடு, ஒட்டகம், இந்த கோவேரி கழுதை, இதை வச்சு தான் நிர்ணயிப்பாங்க. இந்த தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இந்த தாவீதை போலவே அந்த ஊரில் அநேகர் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க. இந்த தாவீது காலையில் ஆடு மேய்க்க போகும்போது என்ன பண்ணுவான், ஆடெல்லாம் ஒரு பக்கம் பற்றி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான், அழகாக அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்பான். இவன் கூட அநேக பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆடு மேய்க்க வந்திருப்பாங்க, அப்படி தானே? அவங்க எல்லாம் இந்த தாவீதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்னப்பா இவன் வந்து என்ன பண்ணுறான், ஆடெல்லாம் அங்கங்கே மேய்ச்சலில் விட்டுட்டு ஆண்டவரை துதிச்சு பாடுறானே, இவனுக்கு வேறு வேலையே இல்லை போல் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு வந்திருப்பான், அந்த தாய் பாஸ் விளாண்டுட்டு வந்திருப்பான். கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருப்பான், ஏதாவது படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். கொஞ்சம் பேர் அரட்டை அடிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் தாவீது ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். அவன் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவரை துதித்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சங்கீதம் 23 நம்ம வாசித்து பார்த்தா நம்ம எல்லாருக்குமே புரியும், தாவீது ஆடு மேய்க்கிற போது ஆண்டவரை துதித்தான் அப்படின்ட்டு. தாவீது ஆடு மேய்க்கிற பொழுது ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, அவன் தேவனை மேய்ப்பனாகவும் தன்னை ஒரு ஆடாகவும் கருதி அந்த பாடலை எழுதியிருப்பான். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நாள் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இவன் தேவனை மெய்ப்பனாகவும் அவனை ஒரு ஆடாகவும் அப்படி மையப்படுத்தி அந்த சங்கீதத்தை எழுதுகிறான் பாருங்க. அவன் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவரை துதித்தான் அப்படிங்கிறதுக்கு சங்கீதம் 23 தான் ஆதாரம். ஆனால் பாருங்க, அவனோட ஆடு மேய்த்த மற்றவர்கள், அவனோட ஆடு மேய்த்த அந்த ஊர் ஜனங்கள், இல்லைனா அவனுக்கு தெரிந்த நபர்கள், அவங்கெல்லாம் இவனை பார்த்து என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கிறான் பாடுறான், என்ன இவன் வேலையே இதுதானான்னு சொல்லி அவனை ஏளனம் பண்ணியிருக்கலாம், அவனை கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த தாவீது, துதிக்கிற தாவீது ஒரு நாள் அரசனாய் மாறி போனான். ஆனால் அவனை பார்த்து கேலி பண்ணவன், இல்லைன்னா அவனை பார்த்து என்ன இவன் எப்போ பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னவெல்லாம் கடைசி வரைக்கும் ஆடுதான் வச்சுட்டு இருந்தான். அப்போ பாருங்க, துதிக்கிற தாவீது தேவனால் உயர்த்தப்பட்டான். ஆடு மேய்க்கும் போது கூட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், துதிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த தாவீது துதிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருந்தார். இந்த தாவீது துதிக்கிறவனாய் இருந்த போது தேவனிடத்துல அன்புடையவனாய் இருந்தான். இந்த தாவீது ஆடு மேய்க்கும் பொழுதுதான் கோலியாத்தை சந்திக்கிறான். கோலியாத்தின் மேல தாவீதுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னா, தான் வணங்குகிற தெய்வத்தை அவன் தூஷித்து பேசுனதுனால அவனுக்கு கோபம் வருது. இப்ப பாருங்க, தேவன் மேல அவனுக்கு ஒரு பெரிய அன்பு பாருங்க. இந்த தேவன் மேல அவன் கொண்டிருந்த அன்பு நிமித்தமா கோலியாத்தை அவன் கொன்று வென்று முடித்தான். துதிக்கிற தாவீது கோலியாத்தை வென்றான். அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. துதிக்க மறந்த தாவீது பாவ சோதனையில் வீழ்ந்து போனான். துதிக்கிற தாவீது பாவத்தை ஜெயிக்கிறவனாயிருந்தா, துதிக்கிற தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறவனாயிருந்தா. ஆனால் துதிக்க மறந்த தாவீதை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அதில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் நான் உங்களுக்கு 2வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்தான். அந்த வசனம் இன்னும் தொடர்ந்து போகுது. ஆனால் இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த தாவீது ஆடு மேய்க்கிற பொழுது ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது ஆண்டவரை துதிக்கிறான். ஆனால் இப்போ அரசன் ஆயாச்சு. அரசன் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் சாயங்காலத்தில் என்ன பண்ணுறார் தலைவர்? படுத்து தூங்கி எந்திரிக்கிறார். ஆடு மேய்க்கும் போது அவன் அப்படி இல்லை. அவன் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளாக இருக்கிறான். அவன் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் துதிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அரண்மனையில் அரசனாக உட்காந்துருக்கான் பாருங்க. அரண்மனையில் அரசனாக இருக்கும்போது அப்படி தூங்கி எந்திரிச்சு அரண்மனை உப்பிரிக்கையில் உலாத்தி கொண்டிருந்தானா. எப்படின்னா உலாத்தி கொண்டிருந்தான். அப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதான் எக்ஸாக்டாக சொல்ல போனால் அவர் என்ன பண்ணார், அந்த பால்கனியில் அரண்மனையில் இருக்கிற அந்த உப்பிரிக்கையில் அப்படி உலாத்தி கொண்டிருந்தார். அப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி அவர் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து அப்படி கீழே அப்படி என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. மேலேருந்து அப்படி கீழே பார்க்கும்போது அங்கே பத்சேபாலை பார்க்குறாரு. பத்சேபாலை பார்த்து அவள் மேல் இச்சை கொள்ளுகிறார். அவர் ஒரு பெரிய பாவத்தில் விழுந்து போகிறார். இந்த தாவீது ஆண்டவரை துதித்த பொழுது கோலியாத்தை ஜெயிக்கிறான். ஆனால் இப்போ அரசனாயாச்சு. அரசனானதுக்கப்புறம் அவர் உப்பிரிக்கையில் அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்கிறார். டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி டைம் பாஸ் பண்ணும்போது அவருக்கு ஜெபிக்க என்ன இல்லை, நேரம் இல்லை. இப்போ ஆண்டவரை துதிக்க நேரம் இல்லை. அவன் அரண்மனை உப்பிரிக்கையில் அப்படி உலாத்தி கொண்டிருந்த பொழுது பாவத்தில் வீழ்ந்து போனான். நீங்களும் நானும் கூட அநேக நேரம் டைம் பாஸ் பண்ணுறோம்ல. அநேக நேரம் மொபைலில் டைம் பாஸ் பண்ணுறோம். அநேக நேரம் ஏதாவது ஒரு குட்டி சவுத்தில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறோம். அநேக நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி பைக்கில் அப்படியே சும்மா சுற்றிட்டு அப்படியே எங்கேயாவது போகிறது வாரது அப்படி டைம் பாஸ் பண்ணுறோம். நாம் டைம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஆபத்து. ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம்னா நாம் என்ன பண்ணலாம், பாவத்துக்கு தப்பிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம அப்படி மற்ற காரியங்களுக்கு நேரம் கொடுத்து அப்படி டைம் பாஸ் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் பாவத்தில் விழுவதை யாராலும் தடுக்க முடியாது. மொபைல் ஃபோனை எடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே வருவான் பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டே வருவான். திடீர்னு ஏதோ ஒரு ஆபாசமான ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். அதை தள்ள மாட்டான். அதை என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரம் ஒத்து பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த ஏஏ என்ன பண்ணும், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஷார்ட்ஸையும் தள்ளுனா இந்த ஷார்ட்ஸை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துருக்கானு சொல்லி அப்படிப்பட்ட ஆபாசமான ஷார்ட்ஸே திரும்ப 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 கொடுக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது ஒரு பெரிய வீடியோவுக்கு கொண்டு போகும். பாவத்தில் கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணிடும், தள்ளிடும். எங்கெல்லாம் நம்ம வீணாக நேரத்தை விரயம் பண்ணுகிறோமோ, எங்கெல்லாம் அப்படி உலாத்திக்கிட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒரு பெரிய பாவ சோதனை நமக்கு இருக்குது. அந்த பாவத்தில் வீழ்ந்து விடுகிற ஆபத்தும் இருக்குது. இந்த தாவீது என்ன பண்ணா, துதிக்கிறவனாக இருந்தான், கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் அரசனானதுக்கு பின்னாடி அவன் துதிக்கிறத மறந்து போனான். பத்சேபாள் இடத்துல பாவத்தில் வீழ்ந்து போனான். ஆனால் இந்த தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகிறவனாகவும் இருந்தான். அதனால தேவன் அவனை மீண்டும் மன்னித்து அவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை அவனுக்கு ஆண்டு கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சங்கீதம். என்ன சங்கீதம்? சங்கீதம் 51. அதில் அழகாக அந்த கேப்ஷன் போட்டிருக்கும் பாருங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த கேப்ஷன்லேயே நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள முடியுது. என்னன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனை எச்சரித்த போது என்ன பண்ண, அவன் பாவத்தை உணர்ந்து கொண்டான். பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்புரவானான். நீங்களும் நானும் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகிறவர்களாக இருக்கணும். இந்த தாவீது ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து, ஐயா என்னை எப்படியாவது மாற்றிருங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தம் பண்ணிருங்கன்னு சொல்லி சொல்றான் பாருங்க. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்குள்ள என்ன பண்ணுங்க, சிருஷ்டிங்கன்னு சொல்லி சொல்றான்.
சிருஷ்டிங்க அப்படின்னாலே புதிதாய் உருவாக்குவது. பழைய அழுக்கான இருதயத்தை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க, புதிய ஒரு பரிசுத்தமான இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கன்னு சொல்றான் பாருங்க. அதே போல நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நீங்களும் நானும் ஒரு நிலைவரமான ஒரு ஆவியை உடையவர்களாக இருக்கணும். நாம் அப்படி இல்லாமல் கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருப்போம், கொஞ்ச நாள் பாவத்தில் இருப்போம், அப்படி கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் பாவத்தில் இருப்போம். நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்குது, நிலையற்றதாக இருக்குது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் உதவி கோருகிற போது ஆண்டவர் நமக்கு நிலைவரமான ஆவியை தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த தாவீது பச்சை பள்ளத்தில் பாவம் செய்து அவன் தேவனுக்கு விரோதமாய் போனாலும் ஆண்டவர் அவனுக்கு அதை உணர்த்தின போது அவன் என்ன பண்ணா, மனம் வருந்தி மனம் திருந்துகிறவராக இருந்தான். அவன் மனம் வருந்தி மனம் திருந்துகிறவனாக இருந்தான். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனை கண்டித்த பொழுது, இல்லைன்னா அவனை எச்சரித்த பொழுது அவன் பாவத்தை உணர்ந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவன் நமக்கு பாவத்தை உணர்த்தும் போது நம்ம உணர்வு இல்லாதவர்களா அப்படி மழுங்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த தாவீது எப்படி பாவத்தை உணர்ந்து கொண்டானோ அதே போல நீங்களும் நானும் பாவ உணர்வடையணும், குற்ற உணர்வு அடையக்கூடாது, பாவ உணர்வு அடையணும். சரியா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கு. எப்படா நான் பரிசுத்தமாக வாழ்றது, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேனே ஆனாலும் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலையேன்னு சொல்லி அநேக வாலிபர்கள் யோசிக்கிறது உண்டு. ஆனால் பாவத்திலிருந்து விடுபடுவதை குறித்த ஒரு 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 வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க போறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் பரலோகத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி இந்த 2 வசனமும் நமக்கு சொல்லுது. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, நான் ரொம்ப அற்புதமான வசனமா அதை பார்க்கிறேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா? வஞ்சிக்கிறவர்களா இருந்தாங்க, வேசி மார்க்கத்தாராக இருந்தாங்க, விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தாங்க, விபச்சாரக்காரராக இருந்தாங்க, சுய புணர்ச்சிக்காரராக இருந்தாங்க, ஆண் புணர்ச்சிக்காரராக இருந்தாங்க, திருடனாக இருந்தாங்க, கொள்ளைக்காரனாக இருந்தாங்க, வெறி பிடிச்சவனாக இருந்தாங்க, உதாசீனம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க, கொள்ளை அடிக்கிறவனா, அடுத்தவனை ஏமாத்துறவனா இருந்தாங்க. ஆமாம், அந்த கொரிந்து சபையில் இருந்த சில பேர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எவ்வளோ அழகான ஒரு சொல்யூஷன் பாருங்க. நீங்களும் நானும் அநேக பாவங்களில் வீழ்ந்து அப்படியே ஒரு 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 பாவ சூழல்ல கிடக்கிறோம் பாருங்க. ஒரு உளையான சேறு போல இந்த பாவம் இருக்கு. இந்த பாவத்தில் அப்படி சிக்கி கிடக்கிறோம். ஆனா இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் அழகான ஒரு வழி சொல்றாரு பாருங்க. நமது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் தேவன் நம்மளை மீட்டெடுத்து பரிசுத்தமாக்க முடியும், தேவன் நம்மளை மீட்டெடுத்து நீதிமான்களாக்க முடியும். அப்போ நீங்களும் நானும் வருத்தப்பட வேண்டாம். ஐயோ, நான் இப்படி ஒரு கொடிய பாவத்தில் இருக்கிறேனே, இந்த பாவத்தினால விடவே முடியலையே, யாருக்குமே தெரியாது இந்த பாவம், நான் 4 சவுத்துக்குள்ளே தான் இந்த பாவத்தை பண்ணுறேன், இல்லைனா இந்த பாவத்தை நான் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு எங்கேயோ போய் பண்ணுறேன், யாருக்குமே தெரியாது, நான் இப்படி ஒரு மோசமான பாவத்தில் அசுத்தமான பாவத்தில் இருக்கிறேன், ஆனாலும் நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 11ஆம் வசனம் தான் அதற்கு சொல்யூஷன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். கொரிந்து சபையில் இருந்த சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்து பிற்பாடு இயேசுவின் நாமத்தினாலையும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாங்க, நீதிமான்களாக்கப்பட்டிருந்தாங்க. நீங்களும் நானும்
அதே போல இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியினால கழுவப்பட்டு நீதிமான்களா பரிசுத்தவான்களா மாற முடியும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் என்ன நீதிமானாக்குங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்கன்னு சொல்லி நீங்களும் நான் என்ன பண்ணணும்? நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் உண்டு. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன்னு சொல்றார். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளுடைய இதய கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு நம்மளுடைய இதய கதவை திறந்தா அவர் உள்ள வந்து என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய இதய கதவை திறந்து அவருக்கு கொடுக்கணும். நம்மளுடைய இதய கதவு பக்கத்தில் நின்று நம்மளுடைய கதவை தட்டுறாரு பாருங்க. இவர் யாருன்னா பூட்டிய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்த தேவன் தான். அவர் பூட்டிய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்த தேவனா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய சுயத்துக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து நம்மளுடைய இருதய கதவை தட்டுறாரு பாருங்க. நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கொடுத்தோன்னா அவர் உள்ள வருவார். உள்ள வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான சத்துவத்தை தருவார். இந்த இயேசுங்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அவரால் நீக்க முடியும். அப்போ நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அவருக்கு கதவை திறந்து கொடுக்கணும். அப்போ நாம் இன்னைக்கு செய்தியில் பார்த்த விதமா தாவீது துதித்த பொழுது ஜெயித்தான், துதிக்க மறந்த பொழுது தோற்று போனான். நீங்களும் நானும் துதிக்கிற பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அதில் எல்லாமே வந்துடும். நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், எதையும் ஜெயிக்கிற ஒரு பலத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஏன்னு கேட்டால் அவர் சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஆனால் துதிக்க மறந்த தாவீது பாருங்க, ஒரு விபச்சார பாவத்தில் அவன் வீழ்ந்து போனான், தோற்று போனான். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் ஜெயிக்க முடியும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்மளுடைய இருதயத்தின் கதவை திறந்து கொடுக்கிற பொழுது அவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவார்? பரிசுத்தத்தில் நடத்துவார். நீங்களும் நானும் அதை உணர்ந்தவர்களா இந்த தவசு நாட்களில் ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஐயா நீங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க, நீங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நிலைநாட்டுங்க, நீங்கள் வந்து என்னை நீதிமானா மாற்றுங்கன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவசு நாட்களில் தேவன் எங்களை உம்முடைய பரிசுத்தத்தில் நிலைநிறுத்துங்க. இந்த தவசு நாட்களில் எங்களை நாங்களே பரிசீலித்து பார்த்து எங்களிடத்திலிருந்து எவைகளெல்லாம் நாங்கள் அகற்றணுமோ, எவைகளெல்லாம் நாங்கள் நீக்கணுமோ அவைகளை நீக்க ஆண்டவரை அவற்றை அகற்ற உம்முடைய ஆண்டவரை கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து எங்கள் ஆண்டவரை பரிசுத்தத்தில் நிலைநிறுத்த கெஞ்சுகிறோம். அப்பா, உம்முடைய பாதத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சொல்லுவோம் அவர் அன்பிற்கு ஈடில்லை, அன்பின் தெய்வம் வேறில்லை. நம் பாதைக்கு வெளிச்சமாய் அவர் வார்த்தை இருக்குமே. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு. நேசக்கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு. நேசக்கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வானிலும் சிறந்தவர், இந்த புவியிலும் பெரியவர், நம் பலனும் ஆனவர், அவர் சர்வ வல்லவர். He is the best, the best. நம் தேவன் best தான். He is the best, the best. நம் தேவன் best தான். அவர் கிருபை best தான். அவர் வார்த்தை best தான். அவர் அன்பும் best தான். எல்லாமே best தான். இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்